கறி மட்டன் வாங்கியிருக்கேன், ஆட்டுக்கறி. இது நல்லா வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இது தேவையான அளவு தண்ணி, நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி, குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு, வெங்காயம் நான் பாதி வெங்காயம் போடுறேன், பாதி வெங்காயம், பாதி தக்காளி போடுறேன். அப்புறம் ஒரே ஒரு துண்டு பச்சை மிளகா அதில் போடுறேன். இது கூடவே என்ன பண்ணணும்னா, நம்ம அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு விழுது அதை ஊற்றிடணும். ஊற்றிட்டு தேவையான அளவு மிளகா பொடி, இது வீட்டு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். அது ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி, சில பேர் காரமாக சாப்பிடுவாங்க, சில பேர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் காரமாக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு உப்பு, கல்லுப்பு கொஞ்சம் போட்டு இது நல்லா கொஞ்சம் கலக்கி விடணும். தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. சில பேர் தண்ணியாக இருக்கும், சில பேர் கெட்டியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு 4 விசில். இப்போ மட்டன் மசாலா தனியாக பேக்கெட்டில், அது வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம்னா விட்டுடலாம். கொஞ்சம் போட்டிருக்கேன் வாசனைக்காக மட்டன் மசாலா. அதுவும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கலரிட்டு இப்போ மூடி போட்டு, குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில், கறி வேகிற அளவுக்கு, நல்லா கறி வேகிற வரையும் 4 விசில் வச்சு எடுத்துடணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, நான் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி அதில் என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு லவங்கம் 4 லவங்கம் போட்டிருக்கேன். ஒரு துண்டு பட்டை போட்டிருக்கேன். எல்லாம் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம வெங்காயம், ஏற்கனவே பாதி வெங்காயம் குழம்புல போட்டிருக்கோம், பாதி வெங்காயம் வதக்கிறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு நல்லா வதங்கணும். அப்புறம் அந்த பாதி தக்காளி, ஒரு பச்சை மிளகாவும் போட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு வேக வச்ச இந்த கறி குழம்போட அப்படியே தூக்கி ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா கலந்து அதில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு அது கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்த உடனே அது நம்மளுக்கு திக்னஸ் இது போதுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கூட இது பண்ணலாம். நான் ஒரு 2 முட்டை போட்டிருக்கேன் வேக வச்சு. சில பேர் முட்டை தனியாக வேக வச்சு எடுப்பாங்க. நான் எப்போவுமே வேக வச்சு குழம்புல போட்டுருவேன். கறி குழம்புல அந்த முட்டை வேக வச்சு 2 முட்டை போட்டிருக்கேன். குழம்பு நல்லா திக்காகும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வேணும்னா இறக்கிடலாம். இது இட்லி தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். குழம்பு வேணும்னா, சாப்பாட்டுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் திக்காக கூட இது பண்ணிக்கலாம். இந்த